ஹே ஆல், வெல்கம் டு ஹேன்ஷா அண்ட் மாம் டைரிஸ். இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து கால்டஸ் மூர்க் சிக்கன், அதாவது கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரைஸுக்கு நல்லாயிருக்கும், பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு குட் சூட்டபிள் சைட் டிஷ். ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நட்ஸு தான். அந்த மூர்க் டேஸ்ட்டு கொண்டு வரதே நட்ஸு தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பாதாம் இருந்துச்சுன்னா மெயினாக அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராசஸே வந்து இந்த சிக்கனோட இந்த மேரினேஷன் ஸ்டெப்ஸ் தான். அதை பார்த்துடலாம். ஸோ நான் இதில் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கர்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம நல்லா ஹோம்லேயே பண்ண ஃப்ரெஷ்லி கிரவுண்டட், அதுதான் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு ரெக்கமெண்டட். அதுக்கப்புறம் எல்லா மசாலாஸ், அதாவது நீங்கள் கடைசியாக வந்து மோஸ்ட்லி இதை ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம மேரினேஷன்லேயே ஃபஸ்ட்டே போட வேண்டிய மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர், இது வந்து அம்மாவே வீட்டில் பண்ண கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். ஸோ இதையும் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி. அதை வந்து உங்கள் கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா க்ரஷ் பண்ணி இப்படி போடணும். அப்போ தான் அந்த பெருசாக இருக்க அந்த துரும்பெல்லாம் விழாது. அதை கொஞ்சம் நம்ம டிஸ்கட் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட்டை நம்ம வந்து டிஸ்கட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் போடணும். இது நம்ம மேரினேஷனில் வைக்கிறனால பொடி சால்ட்டே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மேரினேஷன் போட்ட எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கையில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எல்லாம் இந்த கிரேவி அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து சிக்கனில் நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகணும். இதை வந்து ஒரு 1/2 hour மேரினேஷன் பண்ணி வச்சிங்கன்னா போதும். கலருக்கு வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கதை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன்ஸை போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஆனியன்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம், சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும். இது வந்து லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும், அதாவது லிட்டரலாக நல்லா ஃப்ரை ஆன ஆனியன்ஸாக. நெக்ஸ்ட் நம்ம போட்டு வச்சுக்க இந்த சிக்கனையுமே இந்த ஆயிலில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ வந்து இதை எடுத்து வைக்கும்போது ஃபைனலாக அடுத்து தூவுற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹலோ, குக்கிங் சொல்லு. ஸோ வந்து ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 minutes விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும், நம்மளுக்கு தேவையான ஸ்டேஜ். நல்லா ஃப்ரை ஆகிட்டு. சரி, பாடி காட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏபிசிடி சாங் வேணுமா. சரி, நீ வச்சுக்கோங்க, இங்கே மாட்டிக்கலாம். பேசுங்க. இப்போ பாடுறது நல்லா கேட்கும்.
எல்லாமே ஓகே. நமக்கு ஆனியன்ஸ் வந்து இப்போ தேவையான ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஆயிலில் நல்லா சாட் பண்ணி அதை ஃப்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படியே திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் எல்லா பீசஸும் வேக விட்டுருங்க. இந்த ஆயில்லையும் அந்த சிக்கன்லேயே இருக்க அந்த தண்ணி, நம்ம போட்ட மேரினேஷனில் உள்ள அந்த தண்ணி போடும், அதை வச்சே நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இதை லிட் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு சோக் பண்ணி வச்சுருக்க பாதாம் எடுத்து போட்டுக்கலாம். நான் 2-3 கேஷ்யூவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் இன்னும் இன்க்ரீஸ்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸே இதை விட்டுட்டோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி வேக விட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை மேலே போடணும். இதில் என்ன நடக்கும்னா அந்த கிறிஸ்பியாக இருக்க அந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இந்த சிக்கனில் சோக் ஆகும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். அது மெதுவாக அப்படியே கேரமலைஸ் ஆகும். முதல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் நம்ம குக் பண்ண பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆயிரும். சிக்கனோடைய ஃபுட்லேயே உங்களுக்கு தெரியும். அது கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே ஆனியன்ஸ் வந்து லேசாக தெரிஞ்சாலுமே அது நல்லா பிளெண்ட் ஆயிரும் சிக்கனோட. இது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் தரும். நம்மளுக்கு இன்னும் ஒரு பெண்டிங் 1 more ஸ்டெப் தான். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்மூத்தான அந்த நட் மிக்ஸை ஊற்றினோன்னா ஆல்மோஸ்ட் டிஷ் இஸ் ரெடி. 5 மினிட்ஸ் அந்த ஆனியன் போட்டதுக்கப்புறம் நம்ம வேக விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு இனி வேக விட்டுடலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு செமி கிரேவியாக இன்னைக்கு பண்ணுறேன். ஓகே, எஸ், ஹியர் வி கோ. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இனி நம்ம நட்ஸை ஊற்றிடலாம். நட் மிக்ஸை நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. ஒரு டிஷ்ஷு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நல்லா அப்படியே கேரமலைஸ் ஆயிரும். அந்த ஆனியன்ஸும் அப்படியே இந்த நட் மிக்ஸ் போட்டனால அந்த க்ரீமி டெக்ஸ்டரும் வந்துருச்சு. நீங்கள் நல்லா சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். சரி, நல்ல கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஏதாவது இருந்தாலும் நெக்ஸ்ட் நாங்கள் வர வீலாக்ஸில் ஷேர் பண்ணுறோம். கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.